கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையில் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எனும் விருப்பத்தை தெரிவித்து திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறியிருந்தார். கிரிஷ் சோடங்கரை தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த நிர்வாகி மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என வெளிப்படையாக பேசி வருகின்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூட ஆட்சியில் பங்கு என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற இந்தியா டுடே தொலைக்காட்சியின் கலந்தாலோசனை நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஆட்சியில் பங்கு எனும் காங்கிரசின் விருப்பம் குறித்து கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஒத்துவராது என்றார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஒத்துவராது என்பது திமுகவிற்கும் தெரியும், காங்கிரசிற்கும் தெரியும் என்றும் மு க ஸ்டாலின் கூறினார். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க இடையில் உள்ளவர்கள் செய்யும் சதி என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இதன் மூலம் கூட்டணி ஆட்சி எனும் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக நிராகரித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆட்சியில் பங்கு இல்லை எனும் திமுகவின் நிலைப்பாட்டை மு க ஸ்டாலின் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் திமுகவின் நிலைப்பாடு தொடர்பாக காங்கிரஸ் மேலிடம்தான் முடிவெடுக்க முடியும் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிப்பதற்கான சதி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியது பற்றிய கேள்விக்கு தங்கள் கட்சியில் யாரும் சதி செய்யவில்லை எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சார், ஆட்சியில பங்கு அப்படிங்கிற காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் வெளிப்படையாக கூறி வருகிறாரு. அப்படின்னா முதலமைச்சருடைய கூற்றுப்படி கிரிஷ் சோடங்கர் தான் கூட்டணியை பிரிக்க சதி செய்கிறாரா? அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி யாரும் சதியே செய்யல. கூட்டணி இன்டாக்டா இருக்கு. கூட்டணி தொடர்ந்து 4-5 முறை வெற்றி கூட்டணியா இருக்குது. இந்த கூட்டணியை பிரிப்பதற்கு யாரும் முயற்சி செய்யல. அது மாதிரி வெளியில் உள்ள சக்திகள் முயற்சி செய்யல. அந்த முயற்சியும் பலிக்காது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு குடும்பத்தில் ஒருவராக இணைந்திருக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆகவே கூட்டணிக்குள் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த நிலையில் நாடாளுமன்ற காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியா என மக்கள் முன்னெடுப்பார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதிலளித்துள்ளார். அத்தோடு 2006ஆம் ஆண்டு கூட்டணி ஆட்சி என மக்கள் கொடுத்த முடிவை செயல்படுத்த தவறியது காங்கிரசின் தவறு என்றும் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். அதாவது 2006ஆம் ஆண்டு தேர்தலில் பெரும்பான்மைக்கு 117 இடங்கள் தேவை என்கிற நிலையில் 96 இடங்களில் மட்டுமே திமுக வென்றது. அப்போது 34 இடங்களில் வென்ற காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரித்த காரணத்தினால்தான் திமுக 2006இல் தனித்து ஆட்சி அமைத்தது. இதனை குறிப்பிட்டே 2006இல் காங்கிரஸ் தவறு செய்துவிட்டதாக மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.